ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகி மட்டும் இன்றைக்கி மட்டும் வீட்டில் இல்லாத இருந்து இந்த நம்ம கார்த்தியும் இந்த இலக்கியா கௌதம் பைரவி இருந்திருந்தாங்களாம் கண்டிப்பாக இந்த அஞ்சலியை நம்முடைய கார்த்திக் கூட சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் இறக்க குணம் படிச்சிருக்காங்க. ரொம்ப அப்படியே நேணி இவங்களுக்கு தான் மட்டும் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த அஞ்சலியோட பர்ஃபார்மன்ஸில் மயங்கிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். எப்படியோ நம்முடைய ஜானகி வீட்டில் இருந்தாங்க. நம்ம ஜானகியோட முடிவு பற்றினா அந்த அஞ்சலி இந்த இலக்கிய காலில் விழுந்து கழிச்சு என்னை கார்த்திக் கூட சேர்த்து வைனா. ஆனால் என்ன இலக்கியா கௌதம் நீங்கள் அவள் பக்கம் சாஞ்சிட்டிங்களா, அவள் நடிக்கிறான்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா நீ நோட்டி எப்படி மாற்றவன்னு தெரியல, உன் கூட வாழ்ந்தவன் இதுக்கு மேலே உன்னெல்லாம் நம்பி மோசம் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை என் மக திருந்திட்டா அவளை ஏற்றுக்குவாங்க, இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பாவது 6 வாய்ப்பாவது. ஒரு நாயை கல்லை எடுத்து அடித்தா ஒரு நாளைக்கு விட்டு 100 நாளைக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அடிச்சோன்னா அந்த பக்கமே வராது, தூரம் ஒதுங்கி போகும். இந்த அஞ்சலை எவ்வளோதான் அசிங்கப்படுத்தி அனுப்பலாலுமே பணத்தாசை பிடிச்ச பிசாசு நம்முடைய கார்த்தி கூட சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற பணத்தை சொத்தெல்லாம் நல்லா செலவு பண்ணணும் அப்படின்னு தாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கணும்னு தான் நம்மளுடைய கார்த்தியோட வாழ்க்கையை ஃபுல்லாக கெடுக்க பார்க்குறாங்க. நம்முடைய ஜானகி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரியாதையாக சொல்கிறா, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போய் தள்ளுறா கார்த்தி அப்படின்றாங்க. நம்முடைய கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அவளை கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு தள்ளுறாங்க. பின்னாடி மாப்பிள்ளை என் மகளை தள்ளாதீங்க, மாப்பிள்ளை என் மக திருந்திட்டா மாப்பிள்ளைன்றாங்க. மரியாதை சொல்கிற வயசில் மூத்தவங்கன்னு சொல்கிறேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போகிற வழியை பாருங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்தி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறத கேளு, கார்த்திக் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது சார், அதான் போ அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா கார்த்தி என் தங்கச்சி நல்லவா, அவளை ஏற்றுக்குவா, அவள் திருந்திட்டா, இதுக்கு மேலே எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஆனால் மூதேவி அவள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா முதலே உன்னை தான் வீட்டை விட்டு அனுப்புவா, உன்னை தான் போட்டு தள்ளுறதுக்கு இப்போ எஸ்எக்ஸ்கே கூட கான்ட்ராக்ட் வேறு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியாத உன்னுடைய தங்கச்சி திருந்திட்டா மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க. அது நீ சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் உன் புருஷன் அவனும் ஒரு தற்குறியை, அவன் சும்மா பிஸ்னஸில் சாயிஷ்டம் தேக்கிட்டான் அப்படின்ற அர்த்தம். அவனுக்கு துளி கூட அறிவில்லை, பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கு பின்னாடியே போகிறான். கொஞ்சமாவது சுய அறிவு இருக்கணும். பொண்டாட்டி சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குன்றது உண்மை கிடையாது இல்லைங்க. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குல்ல, அதில் இது ஒரு விஷயன்றத ஏன் அவன் யோசிக்க மாட்டான்னு தெரியல. தம்பியோட வாழ்க்கை கெட்டு போகணும் அப்படின்றத ஒரே குறிக்கோளை வச்சிருக்கான் இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும். அதே நம் கௌதம் கூட கார்த்தி ஒரே பிளட்டாக இருந்தால் இந்த மாதிரி யோசிப்பாங்களா, தம்பி இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா தம்பி முன்னாடி, இதை இதுக்கு மேலே அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கா. கௌதமோட அம்மா யாருன்னு தெரியும், அதைவே சொல்லாத இது வரைக்குமே துரோகம் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்குறேன்ற பற்றியா இந்த உண்மை வெளியே வரணுங்க. இந்த உண்மை வெளியேச்சுன்னா முதல்ல இந்த இலக்கியாவே வீட்டை விட்டு வெளியே ஒருத்தர் இந்த ராட்சஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.